4 வயது சிறுமியை சிறுத்தை கவ்விச் சென்ற சம்பவம் வால்காரி பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மோப்ப நாய்கள், ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட வனத்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டிருக்கிறார்கள். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள பச்சைமலை எஸ்டேட் பகுதி. மோப்ப நாய்கள், ட்ரோன் கேமராக்கள் உதவியோடு 2வது நாளாக வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். நான்கு வயது சிறுமியை தாயின் கண்முன்பாகவே சிறுத்தை கவ்விச் சென்ற செய்தி வால்பாறை முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்ட பள்ளி குழந்தைகள் அனைவரும் அந்த சிறுமி ஜங்கல் புக் கார்ட்டூனில் வரக்கூடிய ஷேர்கான், மோக்லி கதாபாத்திரத்தைப் போல காட்டை சுற்றி வருவார்கள் என கனவு கண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கனவு பொய்த்து போயிருக்கிறது. வனப்பகுதிக்குள் இருந்து சிறுமியின் தலை மட்டும் தனியாக மீட்கப்பட்டிருப்பது அப்பகுதியினரை மேலும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் ஆழ்த்தியுள்ளது. சிறுத்தையால் வேட்டையாடப்பட்ட சிறுமியின் பெயர் ரோஷினி. ஜார்க்கண்ட் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மனோஜ் முந்தா மற்றும் மோனிகா தேவி தம்பதியின் ஒரே மகள். வால்பாறை அருகே உள்ள காளியம்மன் கோவில் தொழிலாளர் குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ரோஷினி அவரின் தாயுடன் தேயிலை தோட்டத்திற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே பதுங்கியிருந்த சிறுத்தை திடீரென தாவி வந்து தாயின் கண் முன்பாகவே 4 வயது மகளை கவ்விச் சென்றுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த வனத்துறையினர் தூக்கிச் செல்லப்பட்ட சிறுமியை தேடி வனத்திற்குள் இறங்கினர். முதலில் சிறுமியின் தலை மட்டும் மீட்கப்பட்ட நிலையில் பின்னர் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ரோஷினியின் தாய் மகளுக்கு நடந்த கொடூரத்தை தொலைபேசி மூலம் ஜார்க்கண்டில் உள்ள உறவினர்களிடத்தில் விவரித்த காட்சிகள் கல் நெஞ்சையும் கரைய வைக்கிறது. மற்றொரு அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அந்த ஆட்கொல்லி சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி வாசிகளின் வேண்டுகோளாக உள்ளது. பொறுப்பின்றி செயல்பட்ட 3 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதைத் தொடர்ந்து அந்த நிறுவனம் தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டது. அப்போது கடந்த மே 16 மற்றும் மே 17ஆம் தேதிகளில் பெங்களூருவில் இருந்து லண்டன் வரை சென்ற 2 ஏர் இந்தியா விமானங்களில் அனுமதிக்கப்பட்ட 10 மணி நேரத்தை கடந்தும் பாதுகாப்பு வரம்புகளை மீறியும் விமானிகள் பணியாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏர் இந்தியா நிறுவனத்தின் கோட்ட துணைத் தலைவர் சூரா சிங், குழு திட்டமிடல் தலைமை மேலாளர் பிங்கி மிட்டல் மற்றும் குழு திட்டமிடல் வழிகாட்டு அதிகாரி பாயல் அரோரா ஆகியோர் தங்களது பணியை சரியாக செய்யவில்லை என விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இதனால் அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. பூங்கொடிய கொலை பண்ணிட்டாங்கன்ற செய்தி ஊர் முழுக்க காட்டு தீயா பரவி இருக்கு. தகவல் அறிஞ்சு ஓடி வந்த கிராமத்தாருக்கும் உறவினர்களுக்கும் அவரோட 2 மகள்களும் கொலை செய்யப்பட்டிருக்கும் தகவல் தெரிய வர துக்கம் தொண்டைய அடைச்சு அழக்கூட முடியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. நேத்து வரைக்கும் இதே தெருவுல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த 2 பெண் குழந்தைகளையும் பெற்ற தகப்பனே கொலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற உண்மைய யாராலையும் ஜீரணிச்சுக்க முடியல. அந்த அதிகாலை நேரத்திலயோ கிரைம் ஸ்பாட்டுக்கு விரைஞ்சு வந்த எஸ்பி கண்ணன் லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட நடந்த சம்பவம் தொடர்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு.
சம்பவ இடத்துல இருந்த சடலங்கள் ஆம்புலன்ஸ் மூலமா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச காவல்துறை கொலை காரணமா குறித்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. காவல் நிலையத்துல சரணடைஞ்ச கொலையாளியோட பேரு சுந்தர்வேல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகேயுள்ள திருவிருந்தாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். 45 வயசாகும் இவருக்கு பூங்கொடி என்கிற மனைவியும், 10 வயசுல ஜெயதுர்கா என்கிற மூத்த மகளும், 7 வயசுல ஜெயலட்சுமி என்கிற இளைய மகளும் இருந்திருக்காங்க. ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வந்த சுந்தர்வேல் சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் சொந்த ஊர்லயே நிலம் வாங்கி விவசாயம் பார்க்க தொடங்கியிருக்காரு. இந்த காலகட்டத்துல இது மாதிரியான பெண் குழந்தைகள் கிடைக்கிறது முன் ஜென்மத்துல செஞ்ச பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா சுந்தர்வேலுக்கு அவரோட குடும்பம் ஒரு பாரமாவே தெரிஞ்சிருக்கு. காரணம் ஹைப்பர்டென்ஷன், அதாவது உயர் ரத்த அழுத்தம் நோயால பாதிக்கப்பட்ட சுந்தர்வேல் சிறிய விஷயத்துக்கு கூட பெரிய அளவுக்கு அதிகமா கோபப்படக்கூடிய கேரக்டரா இருந்திருக்காரு. அதோட தனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஏக்கமும் சுந்தர்வேலுக்குள்ள இருந்திருக்கு. அடிக்கடி பொதுவெளியில கோபப்படக்கூடிய சுந்தர்வேல் கிட்ட அக்கம் பக்கத்துல வசிக்கிறவங்களும் உறவினர்களும் கொஞ்சம் பொறுமையா இருப்பான்னு பல சந்தர்ப்பங்கள்ல அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இந்த சூழல தான் வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல சுந்தரவேலுக்கு பூங்கொடி மேல கோபம் வந்திருக்கு. தன்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போனதுக்கு காரணமே பூங்கொடிதான் நினைச்ச சுந்தரவேல் அவரை தீர்த்து கட்ட முடிவு பண்ணிருக்காரு. சனிக்கிழமை அதிகாலை நேரத்துல எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தப்ப சுந்தர்வேல் மட்டும் மன அமைதி இல்லாம அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பிளட் பிரஷர் எகிரி கண்ட்ரோல் பண்ண முடியாம வீட்ல இருந்த அறிவாளால மனைவிய வெட்டி கொலை பண்ணிருக்காரு. இதை தொடர்ந்து கொலை வழக்குல தான் சிறைக்கு போன அப்புறம் பிள்ளைங்க ரெண்டும் அனாதைகள் ஆயிடுமேன்னு ஃபீல் பண்ண சுந்தரவேல் பெற்ற மகள்களையும் கொலை செஞ்சுட்டு காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு. கொலையாளிடமிருந்து வாக்குமூலம் வாங்கின காவல்துறையினர் மனநல நிபுணர்களையும் அழைச்சிட்டு வந்து சுந்தர்வேல் கிட்ட கொலைக்கு வேற ஏதேனும் காரணம் இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் தீவிர விசாரணையை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. காவல்துறையினுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகே ஹைப்பர்டென்ஷன் மட்டும்தான் மூவர் கொலைக்கு காரணமா அல்லது வேற ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். சென்னை மாநகருக்குள் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை தண்ணீர் லாரிகள் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதி பள்ளி சிறுமி உயிரிழந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பீக் ஹவர்ஸில் கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 2 நாட்களாக பீக் ஹவர்ஸில் இயக்கப்பட்ட தண்ணீர் லாரிகள் உட்பட கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே குடிநீர் லாரிகள் இயங்காததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் பலரும் குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தமிழ்நாடு குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பீக் ஹவர்ஸில் தேவையான தண்ணீர் லாரிகளை அனுமதிக்க வேண்டும் என குடிநீர் வாரிய அதிகாரிகள் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இதையடுத்து காலை 5 மணி முதல் 7:30 மணி வரை தண்ணீர் லாரிகளை இயக்கவும், காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை தண்ணீர் லாரிகளுக்கு தடை விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. மாலை நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத சாலைகளை கண்டறிந்து 3 நாட்களில் பட்டியல் தயாரித்து அந்த சாலைகள் வழியாக தண்ணீர் லாரிகளை இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். 60 வயதாகும் அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். புற்றுநோய் பாதிப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக கூறிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் வீடியோ வெளியிட்ட அண்ணாமலை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேகரன் யார் யாரிடம் தொலைபேசியில் பேசினார் என்ற ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரி வழக்கறிஞர் எம்.எல். ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மெரினாவில் காவலர் மீது காரை மோதுவது போல் ஓட்டி அச்சுறுத்திய சம்பவத்தில் ஐடி ஊழியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை மெரினாவில் காவலர் மீது காரை மோதுவது போல் ஓட்டி அச்சுறுத்திய சம்பவத்தில் ஐடி ஊழியர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று மெரினாவில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கார் ஒன்று அதிவேகமாக சென்றது. இதனை பார்த்த செல்வம் என்ற காவலர் காரை நிறுத்த முயன்றபோது கார் நிறுத்தாமல் காவலருக்கு போக்கு காட்டி ஏமாற்றிவிட்டு அங்கிருந்து தப்பியது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தின. வாகன பதிவெண்ணை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தது சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த ஐடி ஊழியர் அபிஷேக் என்பது தெரியவந்தது. உடனடியாக அவரை மெரினா காவல் நிலையத்திற்கு வரவழைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் திருமணமாகி 2 மாதங்களே கடந்த நிலையில் மனைவி நண்பர்களுடன் மெரினா கடற்கரைக்கு சென்றதாக கூறியுள்ளார். சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததால் காரை வேகமாக ஓட்டியதாகவும் இதை பார்த்து மனைவியும் சூப்பராக ஓட்டுவதாக கூறியதால் ஆசையில் தொடர்ந்து காரை வேகமாக ஓட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த சமயத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் எங்கு பிடித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் காரை வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றதாக அபிஷேக் ஒப்புக்கொண்டுள்ளார். சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய பிறகே தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்ட அபிஷேக், இனிமேல் இதுபோல் தவறுகள் செய்ய மாட்டேன் என்று போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். பின்னர் அபிஷேக்கை எச்சரித்து அனுப்பிய போலீசார் அபிஷேக் மீது அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். பெண் வீட்டார் நடத்திய கறி விருந்தில் தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரிவர கொடுக்காததால ஒரு கொலையவே செஞ்சிருக்கிறாரு இங்க ஒரு பெரிய மனுஷன். மகனின் திருமணம் முடிந்த 3 நாளில் தாய்க்கு நடந்த படுபயங்கரம் இது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பெரிய நெல்லிக்கொள்ளை ஆசாரி தெருவில் அன்று பதற்றம் அனலாக தெரித்துக் கொண்டிருந்தது. அண்ணாதுரை என்பவரின் வீட்டின் பின்புறம் இருந்த குப்பை மேட்டில் அவரின் மனைவி அமுதா இரத்த வெள்ளத்தில் பிணமாக சரிந்து கிடந்துள்ளார். சம்பவ இடத்தை அலசி ஆராய்ந்த காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையில் களம் இறங்கியுள்ளனர். அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் கொலையாளியாக அடையாளம் காட்டிய நபர் அண்ணாதுரை. ஆம், கணவனே மனைவியை குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இந்த சம்பவத்தின் முழு குற்ற பின்னணியையும் அறிய செய்தியாளர் சக்தி கணேஷை விசாரணையில் இறக்கினோம். சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள பெரிய நெல்லிக்கொள்ளை ஆசாரி தெருவைச் சேர்ந்தவர்கள் அண்ணாதுரை, அமுதா தம்பதி. இவர்களுக்கு ராஜதுரை என்கிற மகனும் ஒரு மகளும் உள்ளனர்.
தச்சு தொழில் செய்து வந்த அண்ணாதுரை சில ஆண்டுகளுக்கு முன் மகளுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அதன் பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த அமுதா அவரின் மகன் ராஜதுரையுடன் குள்ளஞ்சாவடியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அமுதாவின் ஏற்பாட்டின் பேரில் மகன் ராஜதுரைக்கு 3 நாட்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இதை ஒட்டி சம்பவம் நடந்த அன்று பெண் வீட்டார் கறிவிருந்திற்காக குறிஞ்சிப்பாடிக்கு மணமகன் குடும்பத்தினரை அழைத்துள்ளனர். அதில் அமுதாவின் கணவர் அண்ணாதுரையும் கலந்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினம் விருந்து முடிந்த பிறகு அமுதா அவரின் வயதான மாமியாரை நெல்லிக்கொல்லையில் உள்ள கணவர் வீட்டில் விடுவதற்காக ஆட்டோவில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது வீட்டிலிருந்த அண்ணாதுரைக்கும் அமுதாவிற்கும் கடும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது. கறி விருந்திற்கு என்னை அழைத்து சென்று அனைவரும் குடும்பமாக சேர்ந்து அவமானப்படுத்திவிட்டதாக ஆதங்கப்பட்டிருக்கிறார் அண்ணாதுரை. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த அண்ணாதுரை வீட்டிலிருந்த உளியால் அமுதாவின் தலை, கை மற்றும் முகத்தில் குத்தி கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த அண்ணாதுரையையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லும் திட்டம் மீண்டும் தாமதமாகிறது. ஏற்கனவே மோசமான வானிலை, ராக்கெட்டில் ஆக்சிஜன் கசிவு போன்ற காரணங்களால் இந்த மாதம் 4 முறை திட்டம் தள்ளிப்போனது. இந்நிலையில் விண்கலத்தின் ஏவுதலை மீண்டும் மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என்று கூறி திட்டத்தை தேதி குறிப்பிடாமல் நாசா ஒத்திவைத்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் முகாமிட்டுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன் உட்பட 13 விஞ்ஞானிகள் விரைவில் இந்தியா திரும்புகின்றனர். இருப்பினும் சுபான்சு சுக்லா மற்றும் மாற்று வீரர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மட்டும் அமெரிக்காவில் தங்கியிருந்து பயிற்சி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஆளில்லா குட்டி விமானங்களை கையாளும் கமாண்டர் அமீன் ஜோட்கி இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் ராணுவத்திற்கிடையே போர் சூழல் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் ஈரானின் ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலை சற்று நிலைகுலைய வைத்தது. இதையடுத்து இஸ்ரேல் பதிலடி கொடுக்க தொடங்கி ஈரானின் முக்கிய ஆயுத தளவாடங்களை தாக்கியது. இந்த தாக்குதலில் ஈரானின் ஆளில்லா குட்டி விமானங்களை வழிநடத்தும் கமாண்டர் அமீன் ஜோட்கியை ட்ரோன் தாக்குதல் மூலம் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது.